இங்கே பாருங்க, 5 தலை 1 2 3 4 5. இங்கே தான் அந்த புத்தா பிறந்ததா வந்து ஒரு இடம் மாதிரி சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ ஹாய். அந்த அண்ணா ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொட்டி, சிக்கன், சப்ஜி இதெல்லாம் வந்திருக்காங்க. ஹலோ வைஸ், ஹலோ வைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நேபாள் ரீச் ஆகிட்டோம். இது வந்து நம்ம நேபாள் வந்து 5வது நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு நாள் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணோம். செகண்ட் நாள் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். தேர்ட் டே வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபோர்த் டே வந்து நம்ம லும்பினின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ நமக்கு 5th டே. அந்த விளாக் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லும்பினியில் தான் இங்கே ஒரு இடத்துல டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே ஒரு போலீஸ் அண்ணா தான் நமக்கு இந்த ஒரு இடத்த கொடுத்தாங்க, இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அந்த அண்ணா தான் நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அண்ணாவுக்கு கூட போய் அப்படி சாப்பிட போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ரீயாக ஸ்டே, ஃப்ரீயாக சாப்பாடு, இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த அண்ணாவை போய் அப்படி பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படியே அந்த அண்ணாவை பார்க்க வந்துவிட்டோம். இந்த ஒரு அண்ணா வந்து நமக்கு ரைஸும் சப்ஜியும் தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு அண்ணாட்ட தான் ஸ்டே கேட்டோம் எங்கே பண்ணலான்னு. நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த ஒரு அண்ணா தான். ஹாய். ஸோ இந்த ஒரு அண்ணா தான் கேட்டோன்னா நமக்கு டென்ட்டும் அங்கே அப்போட அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலையில் இப்போ சாப்பாடும் தராங்க. ஸோ இதுதாங்க ட்ராவல். ஸோ நமக்கு எதுனாலுமே கிடைக்கும். ஆட்கள் தான், ஒரு ஆட்களையும் பார்க்க நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வந்தாச்சு, சாப்பிட வந்தாச்சு. ரைஸு சப்ஜி அந்த ஒரு அண்ணா கூட தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஒரு அண்ணா போலீஸு இங்கே. ஸோ வந்து அவங்க தான் நமக்கு வந்து இன்றைக்கி ஃபுட்டு தந்துருக்காங்க காலைல. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த ஒரு இடத்துல தான் டென்ட்டு போட்டிருந்தோம். அப்படியே அந்த அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு வந்தாச்சு. நீ இங்கேருந்து டென்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி 10 மணி ஆகுது. இங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே தான் டென்ட்டு போட கேட்டோம், விட்டாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இனி லும்பினி, இது ஒரு புத்தா டெம்பிள், அங்கே தான் வந்திருக்கோம். இனி போயிட்டு டென்ட்டெல்லாம் மாற்றிட்டு இனி அப்படியே போக வேண்டியதான். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே இப்போ நம்ம இருக்க பிளேஸ் தான் லும்பினி. புத்தா இங்கே தான் பிறந்ததா சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ஒரு இடத்துல நிறைய கோயில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல நிறைய வந்து புத்தருக்காக கோயில் கட்டியிருக்காங்க. ஒரு ஊர்லேருந்து வந்து கொரியனு அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்து இந்த ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 8 நவம்பர் ஆகுது. சாட்டர்டே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து செப்பல்லாம் வந்து இங்கே வச்சுக்கிட்டு தான் போகணும். ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ தூரம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படி இங்கே வரணுன்னா, உள்ளே வரணுன்னா இந்த மாதிரி ரிக்ஷா கூட இருக்கும், அதில் கூட நம்ம வந்துக்கலாம். வாங்க அப்படி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிறைய வந்து புத்தருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கண்ட்ரிலேருந்தும், இது வந்து புத்தா பார்ன் பிளேஸ்னால இந்த ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் நம்ம வந்து புத்தாவுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அவங்கவுங்க கல்ச்சர் படி, அவங்கவுங்க ஸ்டைல் படி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஃப்ளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது நேபாள் ஃப்ளாகு. ஸோ வந்து ஒரு கண்ட்ரியில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து அவங்க புத்தாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த இடம். வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 இடம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்க்க ஜாக்கி ஜான் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அங்கேயும் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தோடனே கொஞ்சம் புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு புக்கு பார்த்தேன். அதில் வந்து லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ், சைனீஸா நேபாளிஸா என்ன லாங்குவேஜ்னு தெரில. ஃபுல்லாகவே ஒரு வேர்டாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் எழுதி பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏதோ சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்தோன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு புத்தா சிலை இருக்குது. ஸோ நிறைய நல்ல டிசைனாக வச்சு சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது ஐஸ் பிளேஸு. இங்கே பாருங்கள், நிறைய புத்தா இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய புத்தா வச்சுருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. ஒரு வேறு வெரைட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நிறைய இருக்குது. இந்த ஒரு ரேக் ஃபுல்லாகவே புத்தா அடுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். வாங்க அப்படி பார்க்கலாம். ஒரு புத்தா கோயில் வந்து சைனாக்காரங்க கட்டினதான். இங்கே அதான் நம்ம பார்த்தோம்னா உள்ள புக்கில் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இருந்துச்சு. இந்த ஒரு கோயில் வந்து சைனாக்காரங்க கட்டியிருக்காங்க. அதில் ஃப்ளாக் இருக்கும் பாருங்கள், சைனா ஃப்ளாக். சென்டரில் உள்ள சைனா ஃப்ளாக் தான். சைனாவில் உள்ளவங்க தான் இந்த ஒரு கோயிலை வந்து புத்தாக்காக கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. சரியான டூரிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், அமைதியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வராங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஆள் கம்மியாக இருக்கும். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இது வந்து சைனீஸ்காரங்க கட்டின புத்தா கோயில். இங்கே வந்தீங்கன்னா பார்க்க ஜாக்கி ஜான் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன். அது உண்மை தான். இதெல்லாம் வந்து சைனா அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் கட்டின ஒரு புத்தா கோயில். அதுதான் நம்ம இப்போ பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க அப்படி போயிட்டு அடுத்த கோயிலில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கொரியன் டெம்பிள். இப்போ 11:30 ஆகுது. இப்போ வந்து லஞ்ச் டைமுன்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து கொரியன் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க அவங்களுக்குள்ள கல்ச்சர் படி. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சைனாக்குள்ளே புத்தா டெம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து கொரியாக்குள்ளே புத்தா டெம்பிள் தான் பார்த்துட்டு வந்தோம். பார்க்க போனோம். அவங்க வந்து லஞ்ச் டைம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ வாங்க இனி அடுத்து எதாவது கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க. இது வந்து கனடா திராங்கு வஜ்ரா வித்யா அசோசியேஷன் போட்டிருக்காங்க. இது வந்து கோவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே உள்ள பீப்புள்ஸ் சும்மா வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாங்க் மாதிரி இருக்காங்க. ஸோ இது பார்க்க அலோடான்னு தெரியல, யாருமே இல்லை. நான் சும்மா போய் பார்க்க போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து கனடா திராங்கு வித்யா அசோசியேஷன் ஒரு நேமில் வச்சுருக்காங்க. கனடா அந்த நேம் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்கள பேஸ் பண்ணி கனடா பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்களா இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆனால் இங்கெல்லாம் வந்து ப்ரேயர் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இதுதான் அந்த கனடாக்குள்ளே மொனாஸ்ட்ரின்னு போட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக புத்தா வச்சுருக்காங்க. அங்கேயுமே நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல ஃபுல்லாகவே புத்தா தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபேண்டாலாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிறைய புத்தா கோயில் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்டாச்சு அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம சுற்றி பார்க்கணுன்னா அந்த ரிக்ஷா மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வண்டி இருந்ததுன்னா நம்ம வண்டியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு அங்கங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு புத்தா ஸ்டாச்சு கிட்ட தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இதுதான் அந்த புத்தா ஸ்டாச்சு. வாங்க அப்படி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்திருக்கிறது தான் நேபாளுக்குள்ளே புத்தா டெம்பிள் தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு புத்தா டெம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நேபாள் வஜ்ரயானா மகாவிஹார் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளுக்குள்ள டெம்பிள் தான் பார்க்க வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா பிள்ளையார் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா மகான் கால்னு ஒன்று வச்சுருக்காங்க. மகான் காலா இங்கே உள்ள இதுவாக என்னன்னு தெரியல. இங்கே வந்தீங்கன்னா பிள்ளையார் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நேபாள் கோயிலில் சைலண்டாக ஒரு பாட்டெலாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து நேபாளோட புத்தா கோயில். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து நேபாளோட புத்தா, அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நெய் விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இனி அப்புறமா ஏற்றுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து நேபாள் புத்தா. இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா குட்டியாக சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இது அவங்க முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். சூப்பராக இருக்குது. ஆர்கிடெக்டே பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தா சிலை இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், 5 தலை, 1 2 3 4 5 தலை மாதிரி வச்சு சகா ரஸ்ரா புஜ்ஜா லோகேஸ்வரா ஆரியா தாரா பசுந்தரா இந்த மாதிரி நிறைய புத்தர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நேபாளில் உள்ள இது. இங்கே பாருங்கள், பசுந்தரா பாருங்கள், பசுந்தரா சாமி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது கைஸ். வேறு மாதிரி ஒரு ஆர்கிடெக்டும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது கோல்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமைனால,
வீக்கெண்டில் மட்டும் இந்த ஒரு இடத்துல வந்து பிளானே பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 30 புத்தா டெம்பிள் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. 30 கண்ட்ரிலேருந்து இங்கே கட்டியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லும்பினியில் வந்து இது ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 8 to 12 மணி வரை, அதுக்கப்புறம் வந்து 13 to 1 to 4 மணி, 14, 15, 16, 17 8 to 12 வரை ஓப்பனிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1 to 4 வரை, நடுவில் வந்து ஒரு பிரேக் விட்றாங்க. 12 to 1 வந்து க்ளோஸு. அதுக்கப்புறம் 1 hour வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க போல். அதுக்கப்புறம் 1 to 4 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்தீங்கன்னா அது தக்கன பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். அந்த 12 to 1 வந்து சில கோயில் மட்டும் மூடுறாங்க, சில கோயில் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த கோயில் வந்து 12 மணிக்கு மூடிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொரியன் டெம்பிள் பார்த்தா அதுவுமே 11:30க்கே மூடிட்டாங்க, 1 hour சாப்பாடு பிரேக்குன்னு. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம லாஸ்ட் எண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து மாயதேவின்னு ஒரு கோயில் இருக்கான். அங்கே தான் இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல மெயின் கோயில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் மாயாதேவி கோயில், மெயினாக உள்ள கோயில் அப்படிங்கிறாங்க. சரியான கூட்டம் போயிட்டுருக்கு. அங்கே தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் போகுதுன்னு பாருங்கள். டெட் எண்ட் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வரலாம். மொத்த க்ரௌடுமே இங்கே தான் போயிட்டுருக்கு அந்த ஒரு கோயிலுக்கு. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம அந்த மாயாதேவி கோயில் போகிறதுக்கு என்ட்ரி இருக்குது. நேபாளினா 20 நேபாளி, இந்தியானா வந்து 80 நேபாளி. ஸோ நம்ம 80 நேபாளி கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு, இந்த போகிற வழியில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும், அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் டிக்கெட் எடுத்துருங்க. இந்த மாயாதேவி மந்திர் இதுதான் மெயின் அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ள புத்தா டெம்பிளில் இதுதான் மெயின் அப்படிங்கிறாங்க. ஃபாரினர் ஒன்று போனாங்க, அவங்களுக்கு ஹாய் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். மாயாதேவி மந்திர் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இந்த மாயாதேவி மந்திர் கோயில் இங்கே போகணுன்னா வந்து ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். செம கூட்டமாக இருக்குது. இங்கே போகிறதுக்கு அப்படியே அந்த டிக்கெட் காணிக்கணும். டிக்கெட்டு அந்த ஒரு இடத்துல டிக்கெட் காணிச்சிட்டு போகணும். வெளியில் செருப்பு போட்டுட்டு போகணும், வெளியே செருப்பை கலத்திட்டு போகணும். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இந்த லும்பினியை தான் பர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் புத்தா அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல தான் புத்தா பிறந்ததாகவும், இந்த ஒரு இடத்துல தான் அவ்வளோ கண்ட்ரிலேருந்தும் புத்தா கோயில் வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஒரு கோயில் மெயின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த மாயாதேவி கோயில். இங்கே தான் அந்த புத்தா பிறந்ததாக வந்து ஒரு இடம் மாதிரி சென்டரில் வச்சுருக்காங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே ஃபுல்லாகவே சுற்றி வந்து பைசா போட்டு வச்சுருக்காங்க சுற்றி எல்லாருமே. அதில் ஒரு 500 ரூபா நோட்டுமே கிடந்துச்சு. அது எவன் போட்டான்னு தெரில, எப்போ போட்டதுன்னு தெரியல. ஸோ வந்து உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுதான் மெயினாக வந்து எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. மாயாதேவி டெம்பிள் இங்கே வரணுன்னா மட்டும்தான் 80 ரூபா, 80 நேபாளி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை பே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு இப்படி இங்கே வந்தீங்கன்னா மாயாதேவி கோயில் அப்படி பார்த்தாச்சு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த மாயாதேவி கோயில் பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம செருப்பு வெளியே போட்டிருந்தோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். இதுதான் ஒரு மெயின் கோயில் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா புத்தாவுக்கு வந்து ஒரு 30 கண்ட்ரிலேருந்து கோயில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து புத்தா பான் பிளேஸும் இந்த ஒரு இடமா இருக்குது. இதுதான் மாயாதேவி கோயில்னு சொல்லாங்க. அங்கே வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தாச்சு. வீக்கெண்டு பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்னு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லும்பினி மட்டும் வரீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மணி ஆகுது, சரியான வெயில் அடிக்குது. நம்ம அப்படியே பார்த்தாச்சு. அப்படி இங்கே தான் அந்த மாயாதேவி கோயில் இருந்து இங்கே பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர், நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிறைய பேர் சாட்டர்டே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ வீக்கெண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக சாட்டர்டே பார்த்து வந்திருக்கோம். நேற்றுக்கு ஈவினிங்கே வந்துட்டேன். நேற்றுக்கே பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ நேற்றுக்கு டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரி இங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ வந்து நம்ம லும்பினி புத்தா டெம்பிள் பார்த்தாச்சு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். டைம் 1 hour ஆகுது. நம்ம வந்து இந்த லும்பினி புத்தா பான் அந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஏகப்பட்ட புத்தா டெம்பிள் இருக்குது.
ஒரு நாளில் கூட பார்த்து முடிக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அப்புறம் வந்து சில பிளேஸ் வந்து சில நேரம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ வெயில் டைமில் வந்து இந்த ஒரு இடம் வந்து போகிறது அவ்வளோ இது இல்லை. ஸோ ஹாய் आप किधर से हो? इधर से? मैं तमिलनाडु। तमिलनाडु? हाँ। मैं गया था तमिलनाडु 1.5 महीने के लिए। हाँ बैंगलोर। अच्छा बैंगलोर से किधर से? मैं बैंगलोर गया था घूमने के लिए। घूमने का? ओ अच्छा ओके बाय। कैसा लगा भाई यहाँ पर आके? हाँ अच्छा लगा। अच्छा लगा? लुम्बिनी कैसा? हाँ लुम्बिनी अच्छा लगा। अच्छा लुम्बिनी? हाँ तो आप जा रहे हैं घर? हाँ बागलुंग। बागलुंग जा रहे हैं? हाँ चलो ठीक है। ओके आराम से जाना दाई। ओके बाय। बाय। ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்தோம், பசங்களை பார்த்தோம். ஸோ डालोगे? हाँ व्लॉग दो। आपका आईडी क्या है? यूट्यूब बताओ, यूट्यूब चैनल। கிச்சு டைரிஸ். ஸோ அப்படி நம்ம இங்கேருந்து பாக்லூங் அங்கே அந்த ஒரு லொக்கேஷன் தான் போகிறோம். வாங்க அப்படி போய்ட்டு பார்க்கலாம். ஓகே பாய். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து காளிகா பகவதி டெம்பிள் அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு கோயில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு அண்ணா வந்து குரங்குக்கு பீன்ஸ் மாதிரி உள்ள இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. சூப்பர், நிறைய குரங்கு வந்திருக்கு, எல்லாத்துக்குமே கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ நம்ம அப்படியே அந்த காளிகா பகவதி டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். பாக்லூங் அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த புத்தா டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே அங்கே தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே போகிற வழியில் இந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அதில் நம்ம நடந்து கூட போகலாம். அப்படியே கீழே போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் கூட இருக்குது. ஸோ அப்படியே அதில் பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். எல்லோரும் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியாக கூட வரலாமா எனக்கு தெரில. இது ஏதோ பழைய பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இது யாரும் இது கொஞ்சம் ப்ரோக்கன் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஒரு வழியாக போயிட்டு இந்த ஒரு வழியாக வந்துட்டுருக்காங்க. நல்லா இருக்குது அந்த ஒரு பிரிட்ஜு. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே போகிற வழியில் பழம் தான் வாங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் தான் ஏறிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே மலை தான். நம்ம வந்து நேபாளில் வந்து மலை ஏறிட்டுருக்கோம். போக்ரா சைடு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இந்த ஒரு கடையில் பழம் வாங்கினேன். வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே போகிற வழியில் வடை மாதிரி வச்சுருந்தாங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். உளுந்த வடை மாதிரி இருக்குது, இன்னொன்று ஆலு வடை அப்படின்னாங்க, ஆலுவில் செஞ்ச வடை அப்படின்னாங்க. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த ஒரு கடையில் வந்து பழமும் வடையும் இருந்துச்சு, ஆலு வடையும் இருந்துச்சு, உளுந்த வடையும் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சாச்சு. பக்கத்துலேயே தண்ணி இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இங்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி அங்கே பின்னாடிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு கேர்ஃபுல்லாக போகணும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இங்கேருந்து அந்த பாக்லூங் காளிகா டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். அது வந்து இங்கே ஒரு ஃபேமஸ் டெம்பிள், அந்த ஒரு டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ போக்ரா சைடோடி தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு 105 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல், 4 ஹவர்ஸ் ட்ராவல் போட்டிருக்காங்க. 8 மணிக்கு தான் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. 8 மணிக்கு தான் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. டைம் இப்போ வந்து 4 மணி ஆகுது. இன்னும் 4 மணி நேரம் போட்டிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போ வந்து பாக்லூங் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 97 கிலோமீட்டர் இருக்குது. ஸோபா ஃபுல்லாக 5 மணி 5:30க்கே குளிர ஆரம்பிக்குது. இங்கே வேற எப்படி போக போகிறேன்னு தெரியல. இனி ஃபுல்லாகவே ஹில்ஸாக தான் இருக்குது. மணி இப்போ 5:40 கிட்ட ஆகுது. இப்போவே ஒரு மாதிரி இருட்ட ஆரம்பிச்சாச்சு. அங்கங்கே தான் குட்டி குட்டியாக கடை இருக்குது. ஸோ நம்ம வந்து பாக்லூங் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இனி அப்படியே போயிட்டுருக்கேன். இனி எங்கேயாவது ஸ்டே பண்ண வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. டென்ட்டு ஏதாவது போட வேண்டியதான். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க அவங்களுக்கும் தெரியாது. ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் மாதிரி சூப்பராக இருக்குது இடமே. அந்த ஒரு இடத்த இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். தயவுசெய்து வெளியே வரவங்க யாரும் இந்த மாதிரி போடாதீங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும். வாங்க போகலாம். ஸோ நைட்டு வந்து அந்த அண்ணா ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொட்டி, சிக்கன், சப்ஜி இதெல்லாம் வந்திருக்காங்க. இந்த ஒரு அண்ணா தான் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஹாய். ஸோ அந்த ஒரு அண்ணா தான் வீட்டில் வந்திருக்கோம். இங்கே அப்படியே டென்ட்டை போட்டிருக்கோம். நைட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த பாக்லூக் காளிகா டெம்பிள் போகலான்னு தான் போயிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெட்ரோல் பம்பில் போய் ஸ்டே கேட்டேன், தரல. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் போய் கேட்டேன், அங்கேயும் தரல. ரிஜெக்ஷனாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்டே கிடைக்குன்னு அர்த்தம். அப்புறம் வர வழியில் ஒரு அண்ணாவை பார்த்தேன்.
அந்த ஒரு அண்ணா வந்து வா என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் தான் அப்படி டென்ட் போட்டிருக்கோம். ஸோ வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்தாச்சு. நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த லும்பினி போயிட்டு புத்தா டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக புத்தாவுக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த காளிகா பகவதி டெம்பிள் அங்கே போகலான்னு தான் வந்தோம். அது வந்து இந்த பாக்லுங் அந்த ஒரு இடத்துல இருக்குது. அங்கே போகிறதுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே ஒரு அண்ணா வீட்டில் டென்ட்டு போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு அங்கே போவோம். இந்த வீடியோ அது கூட கண்டினியூ ஆகும். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.